Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக முதல்ல ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு அது கூட 2 வெங்காயமும் 2 தக்காளியும் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம். ஸோ ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். இது ஜஸ்ட் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி சாஃப்டாக வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு போதும். இதை ஆற வச்சு மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது இருக்கட்டும். அடுத்ததை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பட்டை துண்டுகள், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, சோம்பு, 2 பிரியாணி இலை, ஜாதிபத்திரி சின்ன துண்டு இதை ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் கொஞ்சமாக நமக்கு வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல கரம் மசாலா ஆட் பண்ணல. ஏன்னா மசாலா பொருட்கள் தேவையான அளவுக்கு நான் தாளிக்கும் போதே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச சென்னா அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணப்போ நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்காக வெங்காயம் தக்காளி வதக்கி தான் நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரேவி நமக்கு திக்காக தான் இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்த பிறகு ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா சென்னால் இறங்கி நமக்கு ஒரு கிரேவியாக கிடைக்கும். பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜே ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஆட் பண்ணும்போது ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ண பிறகு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் அப்படியே மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த காரம் நல்லா இறங்கி ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ கிரேவி நல்லா நமக்கு திக்காக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சென்னா மசாலா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டும் கலரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். மிக்சட் ரைஸ் கூட இது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூட இது நீங்கள் கலந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்னும் உங்கள் சமையல் சுவைக்க ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.